நாகப்பட்டினம் திருவாரூருடைய அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சு அடுத்து விஜயுடைய சுற்றுப்பயணம் கரூர் அப்படின்னா அந்த சுற்றுப்பயணத்துக்கான மாற்றம் என்ன அப்படின்றது. ஏன்னா சேலம் திருப்பூர்னு இருந்தது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வடசென்னை அப்படின்னு இருந்த போது ஏன் கரூருக்குள்ளே போகிறார் அப்படி இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக தலைவர்கள் தமிழக அரசியலில் தேசிய அரசியலில் விஜய்க்கு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா நீங்கள் அது தெரிஞ்சும் தெரியாமலும் அறியாத மாதிரியா இருக்கும். அதுக்கு நிறைய சொல்லலாம். இப்போ என்னென்னா டிடிவியும் அண்ணாமலையும் சந்தித்து பேசினாங்க. அது சந்தித்து பேசினது கூட இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் சேர்ந்து கூட டிவிகேல இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது, கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதை கூட நிறைய பேர்லாம் கூட கேள்வி பண்ணியிருந்தாங்க. ஏம்மா சொல்கிற ஒரு பெரிய கட்சியாக சொல்ல வேண்டியது தானே, சும்மா ஓபிஎஸ் வராரு, அவர் வராரு, இவர் வராருன்னு சிறு துளி தாங்க பெருவெல்லம் இவங்கெல்லாம் வரும்பொழுது எல்லாருடைய கவனம் பெறும் இல்லைங்களா. எடுத்த உடனே பெரிய கட்சி வந்துருமா? பெரிய கட்சி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரிய கட்சினா எது? அதிமுக நோ சான்ஸ். திமுக கிடையாது. திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. பிஜேபி பாசிசம் பாயாசம் அந்த பக்கம் ஒரு பக்கம் விஜய் அடிச்சிருக்காரு. அதனால இருக்கிறவங்க இவங்க வந்தாலே ஒரு பெரிய பலம். ஆரம்பத்துல நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, விஜயோடைய கட்சிக்கு டிவிகேவிற்கு மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், அரசியல் வல்லுநர்கள், பிரமுகர்கள் இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்கன்னா அந்த கட்சிக்கு பெரிய பலம்பா. அதுதான் உண்மை. இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இவங்கெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னால அது பெரிய விஷயம் தான். ஆனால் அண்ணாமலை இன்னும் பிஜேபி தான் பேசிக்கிறார். தனி கட்சி நீங்கள் நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பில் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. அவர் தனி கட்சியான்னு தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அது முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் பேசுறாரு. ஏன்னா சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் பிஜேபியோடைய பி டீம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, இந்தியாவில் ஒரு சபாநாயகர் அதிகப்படியான அரசியல் பண்ணுறது யாருன்னா அது திரு அப்பாவா தான் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவர் அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய தொகுதியை போய் பார்க்க சொல்லுங்க முதல்ல. அதே சமயத்தில் ஒரு காலத்தில் கலைஞருக்கு எதிராக பேசினவர் அப்படின்னு அதையும் குறிப்பிட்டு பேசுறாரு. இப்போ ஆதரவா பேசிட்டு இருக்காரு. இப்போ ஏன்னா அவர் சபாநாயகர், பேசிதான் ஆகணும்னு. அதெல்லாம் மீறி விஜய்க்கு வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, நரம்பு இருக்கு. அதனால அவர் வாயை பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எங்க வலிக்குது? ஆனால் பிஜேபியிற்கு வாடகை வாய் விட்டு தான் நாங்க கட்சியை வளர்க்க வேண்டும், இங்க ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று அவசியமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா திரும்ப எல்லாரும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா திடீர்னு விஜயே பாத்தீங்கன்னா டிஎம்கேயோட பி டீம் தாங்க. அவர் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வேற. இப்போ கூட இவர் காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, விஜயோடைய அந்த பிரச்சாரம் இது பேசுறது அப்படின்னு. தயவு செய்து அவருடைய பிரச்சாரத்தை தடை பண்ணாதீங்க, அவர் சுற்றுப்பயணத்தை எதுவும் முட்டுக்கட்ட போடாதீங்க. அது தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையே வைக்கிறார். போகட்டும், அவர் என்ன பேசுறாரு பேசட்டும், அவர் என்ன இது பண்றாரு பண்ணட்டும், எந்த லெவலில் போகுதுன்னு பாருங்க. நீங்க ஏங்க அதை பிரேக் பண்றீங்க? நான் கூட என்ன சொல்றேன்னா, நீங்க தடை போடுறது, எதிர்வினை காட்டுறதுலாம் அவருக்கு ஃபேவரா மாறும். அது யாரா இருந்தாலும் சரி. விஜயகாந்தோடைய கல்யாண மண்டபத்தை இடிச்ச பிறகுதான் விஜயகாந்துக்கு பெரும் ஒரு ஆதரவு பயங்கரமா சேர்ந்து அது தெரியாது. இப்ப செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, அவர் பாட்டு பேசிட்டு விடுங்க, அவர் பாட்டு பண்ணட்டும், அரசியல் பண்ணட்டும், அவர் என்னென்ன பேசுறாரு எல்லா ஊருக்கு போட்டுன்றாரு. அப்ப இன்னொரு நிருபர் கேட்கிறாரு, ஏங்க அவர் தொடர்ச்சியா பேசுறாரு, அதிமுகவும் காங்கிரஸையும் எங்கேயுமே கை தொட மாட்டேன்றாரு, தொடவே மாட்டேன், விமர்சனமே பண்ண மாட்டேன்றாரு. என்னன்னு, நாங்க என்னங்க ஊழல் பண்ணோம், நாங்க என்னங்க தப்பு பண்ணோம், நாங்க பாட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க பாட்டு எங்க வழி நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களை விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்குது அப்படின் பொழுது இந்த பக்கம் ஒரு பக்கம் காங்கிரஸும் டிவிகே கூட ஒரு உறுதியான கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களா, அதிமுக ஒரு மறைமுகமான கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களா, ஒரு ஜனவரி பிப்ரவரியில அறிவிக்கலாமா அப்படின்ற இது ஒரு பக்கம் போகும்பொழுது, சனிக்கிழமை எப்ப சாமி வரும், எப்ப விஜய் பேசுவார்னு கட்சிக்காரங்கள் கிடையாது, மீடியாக்கள் கிடையாது, சாதாரண ஆட்களை என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பொழுதுபோக்கு தானே அதை பார்க்கறது, அதை தாண்டி பொழுதுபோக்கே கிடையாதுங்க. ரொம்ப சீரியஸான மேட்ரு. எங்க திருவாரூர்ல போயிட்டு அங்க பேசுறது அங்க இருக்கிற அமைச்சர் திருச்சியில போயிட்டு 2 அமைச்சர்களை பேசுறது. சரி, இதுக்கு அடுத்து சேலம் தான், திருப்பூர் தானே போகணும். இவரு ஏன் கரூருக்கு போகிறார் அப்படின்போது, கரூரில் முக்கியமாக விஜய் கையில் எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா, நான் கேள்விப்பட்டதற்கு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, இதை பலப்படுத்தணும், இதை பலமாக செய்யணும், இதுக்கு பலமான அரசியல் பண்ணோம்னா எந்தெந்த தொகுதியில் அமைச்சர்கள் இருக்கிறார்களோ அங்க முதல்ல நம்மளோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்போம். அந்தந்த தொகுதியில அந்தந்த மாவட்டங்கள்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை பேசுவோம் அப்படின்னு. கரூர்ல சொல்லவே தேவையில்ல, செந்தில் பாலாஜி இப்பதான் ஒரு 30 விழா நடத்தினாரு. முதல்வர் கூட சொன்னாரு,
அவரை கோடு போட சொன்னால் ரோடு போட்டுருவார் அப்படின்னு. அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு வந்து. அசத்தெல்லாம் நம்ம முப்பெரும் விழாவை கூட நிறைய பேர் வந்து இல்லைங்க அது வந்து சும்மா ஃபேக்கு, அப்புறம் ஏஐ வச்சு ஃபோட்டோ காமிச்சிருக்காங்கன்னு விமர்சனங்கள் இருக்குது. அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க பெருசுங்க. ஒரு ஆளுங்கட்சி ஒரு முப்பெரும் விழா நடத்துகிறாங்கன்னா அவங்களால கூட்டத்தை சேர்க்க முடியாதான்னு நான் வந்து அதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. அதையெல்லாம் மீறி திரும்ப என்ன சொல்கிறதுனா, இப்போ கரூரில், குறிப்பாக கரூரில் விஜய் பேச போகிற அந்த ஸ்பீச் என்னவாக இருக்கும், என்ன சொல்ல போகிறார் செந்தில் பாலாஜியோடைய இந்த தொகுதியில். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போ நேற்றுலாம் கூட ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்தது. திருச்சி சிவா அவர் போயிட்டு பேசிகிட்டு இருக்கார், எம்பி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டம் எல்லாம் அப்படி திரும்புது, சலசலப்பாயுது. ஏயா நான் வந்து உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், வரட்டும் அவர் வந்தால் என்ன, எல்லாரும் அந்த பக்கம் அட்டென்ஷன் திரும்புறீங்க அப்படின்னு மேடையிலே வந்து ஒரு செந்தில் பாலாஜி மன்னிப்பு கேட்குறாரு வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பகுதியில் அந்த தொகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு. விஜய் என்ன பேச போகிறார், அங்கு என்ன நிறைவேற்றப்படாத விஷயங்கள் இருக்கிறது, என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, விஜய்க்கு திருச்சியிலும் திருவாரூரிலும் அரியலூரிலும் நாகப்பட்டினம் கிடைத்த அந்த வரவேற்பு, அதை தாண்டிய வரவேற்பு அங்கே கிடைக்குமா, மக்களுடைய ஆதரவு கிடைக்குமா, செந்தில் பாலாஜியை மீறி ஒரு அரசியல் அங்கு பண்ண முடியுமா, அந்த ஸ்பீச் எடுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கும் பொழுது சரி ஓகே பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு தான் இந்த சுற்றுப்பயணமே மாற்றிருக்காங்கன்னு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி தான் வேலூர் ராணிப்பேட்டை போகிற மாதிரி இருந்தது விஜய். அதை அப்படியே மாற்றி 4ஆம் தேதிக்கு மாற்றிருக்காங்க. அக்டோபர் 4ஆம் தேதிக்கு. ஏன் அக்டோபர் 18 போக வேண்டியது தானே அப்படின்போது அடுத்த நாள் தீபாவளி. பொதுவாக வேலூர் ராணிப்பேட்டை வந்து பெங்களூரை இணைக்கிற ஒரு முக்கியமான இடம். பெங்களூர் அதாவது கர்நாடகாவையும் ஆந்திராவையும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தூர் அந்த வழியாக போவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போவாங்க. குறிப்பாக அந்த பெங்களூர் ஹைவே வழியாக பெங்களூர்லேருந்து வரவங்க, பெங்களூர்லேருந்து போகிறவங்க, குறிப்பாக அந்த வட மாவட்டங்களில் காஞ்சிபுரம், செய்யாறு, ஆரணி, போலூர், திருவண்ணாமலை, இந்த பகுதியில் சேலம் கூட இந்த வழியாக போகிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து ரோடு அதாவது சாலை மார்க்கமாக தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ட்ரெயின் வசதி கூட அங்கே ரொம்ப குறைவு, பல இடங்களில் ரயில் வசதி கிடையாது. அப்போ இந்த மீட்டிங் நடத்தினா இந்த தீபாவளிக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும், மக்கள் நம்ம மேலே கோபமாகிட போகிறாங்க, மக்களுக்கு பிரச்சனை ஆகிட போகிறது, போகிறோம் விஜயோட மீட்டிங்கை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அவங்க நின்றுட்டாங்கன்னா என்ன ஆகிடும், முக்கியமாக அந்த பெங்களூர் நெடுஞ்சாலை கொலாப்ஸ் ஆகிடும். இப்போயே பெரிய டிராஃபிக் இருக்கும்பொழுது தீபாவளி சமயத்தில் எப்படி இருக்கும் அது? ஏன்னா பெங்களூருக்கு சென்னைக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிறவங்க இவங்க வேலை பார்க்குறாங்க. அதனால் அதை தூக்கி 4ஆம் தேதி போடுங்கன்னு சொல்லி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டையில் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக காட்பாடி தொகுதியினுடைய அமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன் இருக்கிறார். அது வந்து வேலூர் வந்து அவங்களுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள விஜய் இறங்கி என்ன விஷயத்தை பேச போகிறார்? ஏன்னா ரஜினியே ஒரு மீட்டிங்கில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சீனியர்ஸ் எல்லாம் எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றி சொல்லிட்டார் வந்து, நான் சொன்னது தவறாயிடுச்சுன்னு. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் ஒரு பதிலடியாகவும் கொடுத்துருந்தார் வந்து. அவர் கொஞ்சம் டக்குன்னு விட்டடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து. அவர் மேலே என்ன தொகுதியில் தொடர்ந்து செல்வாக்குள்ள ஒரு நபர். இந்த பக்கம் ராணிப்பேட்டையில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான காந்தி. ராணிப்பேட்டை ஒரு புது மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. அங்கே விஜய் என்ன பேச இருக்கிறார்? ராணிப்பேட்டை மட்டும் பேச முடியாது, ராணிப்பேட்டை பக்கத்தில் உள்ள ஆரணி, செய்யாறு, திருவண்ணாமலை இந்த பகுதியில் வந்து இருக்கிற திமிரி, கலவை இந்த மாதிரி பகுதிகளில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே தொழிற்சாலைகளுக்கு சரியாக இருக்குதா? ராணிப்பேட்டைனால நாங்கள் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஷிப்கார்ட் தான், பெல் கம்பெனி, என்ஃபீல்ட் கம்பெனி, அவ்வளோ வேலைக்கு அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. அது இப்படி இருக்க சொல்லி எங்கள் அந்த மாவட்டம் ஒரு வறண்ட மாவட்டம், தொழில்துறையை நம்பியுள்ள ஒரு மாவட்டம், அதிக தோல் ஃபேக்டரி உள்ள மாவட்டம், குடிநீர் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிற மாவட்டம். வேலூர்னு சொன்னாலே வெயிலுக்கு பேர் போன ஒரு இடம். இங்கெல்லாம் என்ன விஜய் பேச போகிறார் அப்படின்றது. விஜய் ஒரு உற்று நோக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது அதிகப்படியாக இருந்து கொடுக்குது. பாலச்சந்தர் சில வருஷங்களுக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் வந்து ஒரு விழாவில் பேசியிருப்பார் வந்து. அது எந்த விழான்னு நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வந்து எனக்கு விழா எந்த விழான்னு தெரியல வந்து, நல்லா ஞாபகம் இருக்குது. சொல்லுவார், இந்த நூற்றாண்டோடைய உச்சபட்ச நட்சத்திரம், அது உச்சபட்ச நட்சத்திரம் யாருன்னா அது வந்து தம்பி விஜய் தான். அவருக்கு பிறகு வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டமே இருக்காது அப்படின்ட்டார். அவர் பேசியிருந்த ஒரு வீடியோ எந்த ஃபங்க்ஷன் தெரியல, ஒரு திருமலை படத்தோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல வந்து. அதுதான் வந்து ஒரு உச்சபட்ச நட்சத்திரம். அவர் சொன்ன மாதிரியே ஒரு என்ன சொல்கிறது, அந்த வாக்கெல்லாம் வந்து அப்படியே பலிக்கும் வந்து. அவங்களுடைய வாக்கெல்லாம் தீர்க்கதரிசி ரஜினிகாந்த், அதாவது சிவாஜி ராவ்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சவரே அவர் தான் வந்து. அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து சொன்ன ஒரு விஷயம்.
அந்த உச்சபட்ச நட்சத்திரம் எனக்கான சம்பளம் 250 கோடின்னு அப்படி தூக்கி வச்சுட்டு அரசியலுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு மாஸ் காட்டிட்டு இருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. வந்து 2026 எலெக்ஷன்ல அவர் வந்து ஜெயிக்க போறாரு, அப்புறமா வந்து ஆட்சியை பிடிக்க போறாரு, 50 எம்எல்ஏ வாங்க போறாரு, 5 எம்எல்ஏ வாங்க போறாரு. இதெல்லாம் நமக்கு தேவையே இதெல்லாம் இந்த ஆறுடமே அதுக்குள்ளே வரல. ஆனால் போற இடம்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு பார்க்க வராங்க. அதையே கூட திரும்ப திரும்ப சொல்றது தான், இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா மாறுமா மாறுமா. ஓட்டா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓட்டா மாறுற மனநிலை வந்துட்டா என்ன ஆகும்? அதுதான் விஜய் நம்புறாரு, அதுதான் டிவிக்கு ஆட்களும் நம்புறாரு. இதெல்லாம் மீறி அவங்க ஒரு கத்துக்குட்டிப்பா, அவங்க 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்க கத்துக்குட்டி தான். ரைட்டு, இதுக்கப்புறம் தானே கத்துக்க வேண்டியது இருக்குது. முதல் படி ஏறாத முன்னே விமர்சனம் பண்ணீங்க, இப்போ 10 படி ஏறிட்டாங்க. இன்னும் 100 படி 1000 படி ஏற விட்டு காலம் இருக்குது. ரசிகர்கள் தொண்டராக மாற போறாங்க, அந்த மனநிலைக்கு வரதான் போகிறது. அதே தான், அவங்கள சீண்டாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் சீண்ட வேணாம். அதே சமயத்தில் விஜயோடைய அரசியலும் அந்த அரசியல் பயணத்தை அசால்ட்டாகவும் தள்ளிட முடியாது, எல்லா கட்சிக்கும் அது தெரியும். இதெல்லாம் மீறி கரூரில் அவருடைய அந்த பிரச்சார பயணம் எப்படி இருக்க போகிறது, என்ன பிரச்சனையை பேச போகிறார், எப்படியாப்பட்ட செல்வாக்கு விஜய்க்கு கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.